எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா. புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான் துணை தேவை. தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது. நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். இந்த மாதிரி குறுக்க புலிகள் கடையில குறுக்க அணில்கணில் ஓடுதாடா. அவன் என்ன சொல்றான் பாராடே, இருடா கேட்டு கைதிட்டு என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான். போட்டியில ஜெயிக்கல. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடுங்கிறான். எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி பாடுறான்? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். இந்த மாதிரி குறுக்க புலிகள் கடையில குறுக்க அணில்கணில் ஓடுதாடா. அவன் என்ன சொல்றான் பாராடே, இருடா கேட்டு கைதிட்டு என்ன சொல்றான்? உன்னுடைய பெருமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்டு. பொறுமை என்ற மரத்தின் வேர் மிக கசப்பாக இருக்கும், அதன் கனி மிக தித்திப்பாக இருக்கும்ங்கிறார் தலைவர். பொறுமையும் ஒருவித போர் தான். தேர்தலா பணம் கொடுப்பான். தேர்தலா நம்மளை போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். நம்மள ஒரு கணக்கிலே சேர்க்க மாட்டான். ஆமா சேர்க்க மாட்டான். இன்னைக்கு நேத்தா சேர்க்க மாட்டான். நம்ம வளர்ற முடியும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நம்ம அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். அப்படிதான்டா சொன்னா. அவ்வளவுதான். தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான். அங்குதான் நம் தலைவன் எழுந்தான். நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான். எழுந்ததா தூக்கி பிடிச்சாண்டா தலைவன். ஈழ நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது. போர் முற்றுப்பட்டது, அவ்வளவுதான், முடிந்தது என்றான். முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம். ஈழ நிலத்தில் இறங்கிய கொடி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா. புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான் துணை தேவை. தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது. நாங்கள் எப்படிப்பட்ட தத்துவங்களை எடுத்து வந்தவர்கள். அலெக்சாண்டர் சொல்லுகிறான், அவன் பெற்ற வெற்றியை எல்லாம் தன் மக்களுக்கு கொடுத்துட்டான். ஒரு செல்வமும் இல்லை. எல்லாவற்றையும் தன் சக வீரர்களுக்கு மக்களும் கொடுத்துட்டு வெறுங்கையோட நிற்கும் போது சக தோழர்கள் வீரர்கள் கேட்கிறாங்க, அலெக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ட, உனக்கென்று ஒண்ணும் இல்லைன்னு. தூரத்தில் நின்ற குதிரை மீது ஓடி போய் தன் உடையில இருந்த வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது. 2016 நீ இருந்ததை யோசிச்சுப்பார். 4.5 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டா வளரும் நீ என்னைக்காவது நினைச்சியா? எவனாவது ஒரு கருத்தாளன், ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா? மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்வும் எனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கேலி வசம் தெரியும், விமர்சிக்கத்தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாவே, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. விமர்சனமும் ஒருவித பாராட்டுதான். ஏன்? எவனே ஒருவனை நீ பொறாமப்பட வச்சிருக்க. எவன் உன்னை அதிகமா பேசுறானோ விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான். அப்ப விட்டு போயிரும் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பாடு. நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்ட்டாப்ல.
என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான், போட்டியில சேர்க்கல. இப்ப 21 வந்தா எங்க அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி, இங்க நாலு கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். அங்கதான்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. 4வதா நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல, கிரவுண்டுகளே நம்ம இல்ல, திடல்ல இல்ல. அது வேற நின்ன சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்லை. அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. முத பெட்டியிலே நம்ம சின்ன 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள், அதுல தேடுறான்டா. எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா, மைக்கங்கடா? எத்தனாவது பெட்டியில, எத்தனாவது பெட்டி? ₹1 ஓட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்துறேன் அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு! என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான், அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான். அதுல 1,00,000 ஓட்டு போச்சு. ரொம்ப உடச்சோறு வரைக்கும் 1/2 கிலோ மாட்டுக்கறி ஆட்டிட்டா. ஜிம்முக்கு போட கேலி பேசிதான் இருப்பான், பேசிக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரு? அடா போடா, ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்க தலைவர் முதல்ல சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரொஃபஸர் ஏத்தம் அது இதுன்னு சொன்னோன்னு அதை ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிடுறேன். அது மாதிரி சாப்பிடு, போடு, அஞ்சாத, பயப்படாத. கடலே கடந்துட்டான், கரை தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிய மக்கள் பிரச்சனைனா தேடுறானா உன்னை என்னையும் தாண்டா தேடுவான். யாராவது தேடுறானா? இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்தை ஆக்கிறாங்கன்னா அந்த மனு கொடுக்கணும், தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான்டா இருந்தது இந்த இனத்துக்கு. அது என் தலைவன் புறவாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான். காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான், நம்ம ஐயா வீரப்பன். இன்னைக்கு அவன் பிள்ளைங்க நம்ம தாண்டா இருக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு. எவனும் நாதி கிடையாது, எவனும் கிடையாது, வரமாட்டான். அற்ப தோல்விக்கு பயந்துருவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல 260 வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான். யாருக்காவது சொல்லு. என்னடா நகையை கொள்ளையடிச்சனா, இல்ல சொத்தை அபகரிச்சனா, இல்ல ஊழல்? ஒண்ணு இல்ல, பேசுனதான் பேசியிருக்கேன். அப்ப என்ன பேசியிருக்கேன்? கொள்ள பேச்சு பேசியிருக்கேன். அவன் தரமாட்டான். கடவுச்சிக்கிட்ட கொடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டான். ஏன்? கொடுத்தா போயிடுவான். எதனால? இங்க பேசுறது அங்க போய் பேசிடுவான். எங்க பேசிடுவான்? லண்டன்ல பேசிடுவான், பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான். அங்க எல்லாரும் ஓடிடுவான். குணா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏன் வரமாட்டேன்? ஒரு நாள் நீயே கூப்பிடுவ, அவரை வர சொல்லுங்க, சிறப்பு அழைப்பாளராக வர. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.